புதுசா ஒருத்தர் வந்தாரு கேட்பாரு பார்த்தா இதை விட மோசமா இருக்கிறாரு அவரு. இதுவாச்சும் சிஸ்டம்ல பிரச்சனை, அது காவு ஸ்ட்ரைட்டா உயிரோட தானே பிரச்சனையா. அதாவது இப்பதான் எந்த லெவலுக்கு வந்துக்கிறாங்கன்னா தண்ணி வைக்கிற அளவுக்கு வந்துருக்காங்க. வரவங்களுக்கு தண்ணி கொடுக்குற அந்த அந்த பாரம்பரியம் இருக்கு இல்லையா நம்ம இப்பதான் வந்துருக்காங்க. அதாவது தமிழ் சமுதாயத்தை பத்தி அவங்க பேசுறாங்க. தமிழ் சமுதாயம் இப்படி அப்படி எல்லாம் விஜய் சார் எல்லாம் பேசுறாரு. வள்ளுவர் வந்து எல்லா உயிருக்கும் பிறப்போக்கும் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாருன்றாங்க. திண்ணையை கட்டி விட்ட ஊர் இது. வழிபோக்கம் வருவான், கால் வலிக்கும், கஷ்டப்படுவோம், படுத்து தூங்கிட்டு கால் லேஞ்சு போனோன்னு வீட்டுக்கு முன்னாடி திண்ணையை கட்டி விட்ட கலாச்சாரம். வந்தவனுக்கு ஒரு பாக்கெட் தண்ணி கொடுக்கணும், ஒரு பாட்டில் தண்ணி கொடுக்கணும்னு தெரியாமல் ஒரு வந்தவங்களுக்கு ஒரு ஒரு சேர் போடணும்னு தெரியல, ஒரு ஷீட்டு போடணும்னு தெரியல. சாமினா வெயில்ல இவர் பேசுகிறாங்க. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் ஃபஸ்ட்டு வர உயிருக்கு எதனா தப்பு நடக்காம அப்போ அவங்கள மதங்க நேற்று அறிக்கை விட்டுட்டாங்க. அதை தாண்டி எதுவும் பேச குடுமையை பிடித்திருக்குன்னு அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் கேட்குறீங்க ஒரு பத்திரிகையாருன்னா இப்போ நான் எவ்வளவு படிக்க வேண்டியது இருக்கணும், இல்லை நீங்கள் எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது, எவ்வளோ அதெல்லாம் விசாரித்து பேசணும். ஏன்னா இவர்கள் யாரும் சாமானியர்கள் கிடையாது, தொட்டு விட்டு வந்துட முடியாது. விஜய் சாருக்கு பிரச்சனை இல்லை, போய் பனையூர் பங்களால பத்திரமா படுத்துக்குவார். 42 பேர் இறந்தா கூட கைது செய்ய மாட்டாங்க. யார் கைது செய்ய மாட்டா? லோக்கல் தமிழ்நாடு அரசும் கைது செய்யாது, மத்திய பாஜக அரசும் கைது செய்யாது, பத்திரமா இருக்கலாம். ஆனால் ஒரு பத்திரிகையாரனோ ஒரு யூடியூபரோ ஏடாகூடமாக பேசினா என்ன பண்ணுவாங்க? கைது செய்வாங்க. அது இரவு கைது தான். இருக்கா இல்லையா இந்த நாட்டில்? இருக்கு. இப்போ யார் அப்போ வீரன்? யாருக்கு அரசாங்கம் நடக்குது? யாருக்கு அங்கே பிரச்சனை நடக்குது? இப்போ பத்திரிகையாளர்னா அந்த நேர்த்தி விட்டுருக்கா?